காலெடுத்து வைத்திருக்கிற நம்மை இந்த ஆண்டு முழுவதும் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி, ஆலயத்தின் மீது வாஞ்சையுள்ளதாக இருக்கும்படி ஆண்டவர் கிரீச்சை போகிறதுக்காக கதை சோத்திரிப்போம். சோத்திரம் 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 ஜெபிக்கலாம். சபையின் சிலவர்கள் இந்த ஆராதனைக்காக ஜெபித்து கொடுக்கும்படி பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். தகப்பனே எமக்கு சோத்திரம். தேவன் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய வருடத்தில் காலோடு இருக்கும்படி செய்த தேவனுக்கு அப்பா நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வருடத்தில் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் தேவன் இம்மட்டும் எங்கள் ஊழியத்திலும் அப்பா நடந்து வந்த பாதையில் எல்லாவற்றிலும் எங்களை அப்பா வெற்றி சிறக்க செய்தீரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக அப்பா நீ நடத்தி வந்த பெரிதான கிருபைகளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றிகளை இருக்கிறோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ ஆவியானவர் அப்பா நீ எங்களை நடத்தி வந்த எல்லா காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையில் நடைபெற்ற எல்லா ஊழியத்திலும் இந்த பிரசன்னம் பாதுகாப்பு எங்களை சூழ்ந்து கொண்டபடினாலே அப்பா நீ வழிநடத்தின விருதுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அப்பா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா இந்த புதிய வருடத்தில் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சில மணிகளில் அப்பா நோக்கி பார்க்கும்படியாய் அப்பா எங்கள் விசுவாச குடும்பங்களோடு நினைக்கும்படியாக என் தேவன் தந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கொடுக்க போகிற வார்த்தைக்காக அப்பா அவருடைய வாக்குத்தத்த வார்த்தைக்காக அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் பற்றி கொள்ளும்படியாக நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்க என் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மோடு நிலைநிறுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திர எல்லா வாக்குத்தத்தங்களையும் அப்பா அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமாய் இருக்கும் என்பதை நாங்கள் நேரத்தில் வாசிக்கிறோம். அப்பா அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றிகளை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கொடுக்க போகிற செய்தியை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்டு முதல் பெரியவர்கள் வரையிலும் அப்பா நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படியா அப்பா எங்கள் காதுகளை வார்த்தைகளை விட்டுவிடாதபடி அப்பா எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வருஷங்கள் முழுவதுமாய் அப்பா உங்கள் நன்மையினால் முடிசூட்டுகிற என்ற வார்த்தை முடிசூட்டி வழிநடத்தப்பட்டதாக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. எல்லா புண்ணியும் கனவும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒரு உங்களை அவருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய ஆண்டிலும் சபையின் சார்பாக ஆமென் சோதரிக்கிறோம். இந்த ஆண்டுக்குரிய டைரி இருக்கிறது, தொடர்ந்து சந்தா கார்டு இருக்கிறது, புக்மார்க் அச்சிடப்பட்டிருக்கிறது. மாத்திரமில்லை வாக்குத்தத்தத்தை ஸ்டிக்கராக போடப்பட்டிருக்கிறது. உச்சிதமான பொருட்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் வலது கரத்தை இந்த உச்சிதமான பொருளுக்கு நேராக நீட்டி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான புத்தாண்டின் ஆராதனையில் தேவரீர் சபை கொடுத்த ஆசீர்வாதத்தை என் குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் முன்பாக வைக்கப்பட்டதான அந்த டைரிக்காக சோதரிக்கிறோம். ஆண்டவரே சோதரி கர்த்தாவே இந்த உறுப்பினர் கார்டுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோதரிக்கிற கர்த்தா அந்த புக் மார்க்காக சோதரிக்கிறோம். வாக்குத்தத்த ஸ்டிக்கருக்காக சோதரி கர்த்தாவே எல்லா உச்சிதமான பொருட்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரிய நாமத்தினால பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறோம். இதை பெற்றுக்கொள்ளுகிற அருமையான பிள்ளைகள் பயன்படுத்தும் போது நாம் மாத்திரம் மையப்படுத்தும் ஐயா. அண்டவரே சோதரன் கர்த்தாவே எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஒழுங்கு செய்து நிர்வாக குழுக்கான ஜெபிக்கிறேன். அவளை ஆசீர்வதியும் இயேசுவின் திவ்ய நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நிர்வாக குழு முன்பாக வந்து பெற்றுக்கொள்ளும்படி பரிசுமாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.
50 நிலையிலே ஸ்ரீ பாடுவதில் 88வது பாடல் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் இந்த பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தில் உயிர்ப்பிப்போம். பெர்க்மன் செய்ய பாடுவதில் 88வது பாடல். Praise the Lord, hallelujah. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா
ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே மீண்டும் ஒரு சபையார் யாவருக்கும் ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டுக்கான சிபடினாலே உங்களை யாருக்கு புத்தாண்டு நாள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மளோடு இருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். செய்திக்கு நேராக நம்முடைய வேதாமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். என்னோடு சேர்ந்து எல்லாரும் வாசிக்க போகிறீங்க. கர்த்தர் நல்லவர். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை என்னோடு சேர்ந்து வாசிப்போம். என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் மாத்திரம் வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் மாத்திரம் சரி. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். கடந்த நன்றி பலி ஸ்தோத்திர கூட்டத்தில் கடந்த ஆண்டின் 12 மாதம் வாக்கு தத்துவத்தை நாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது கேட்டால் 12 மாதம் சொல்லுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஆனால் பரிசு தான் கொண்டு வரல. நேரத்தின் கருதி வருகிற வாரத்தில் ஸ்தோத்திரம் 12 மாதம் ஆண்டவனோடு பேசின வார்த்தைகளை கேட்கும்போது நீங்கள் தெளிவாக சொல்லும்போது தக்க பரிசு கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். இந்த வருடம் ஒவ்வொரு வருடம் 1ஆம் தேதி அல்லது உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் நாமும் ஆலயத்தில் கூடி ஆண்டவருக்கு நன்றி பலி ஏறெடுத்து இந்த ஆண்டை ஆலயத்திலிருந்து துவக்கும்படியான ஒரு கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து இந்த ஆண்டை துவங்குகிற ஒரு பாக்கியம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சீனாவில் 10 நாட்கள் கொண்டாடுவாங்க. நியூ இயர் எத்தினால ஒரு நாளுக்கே கண்ணை கட்டுதுயா. தூக்கமாக வருது சில பேர் வெளியே. 10 நாள் சீனாவில் கொண்டாடி அவங்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மிருகத்தின் வழியாக இந்த வருஷம் பிறக்குது அப்படின்ட்டு சொல்லி கொண்டாடுவாங்க. பெரியவங்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. தொடர்ந்து ஸ்தோத்திரம். அப்படி பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் போது அவங்க பணம் எல்லாம் கொடுக்கும்போது அந்த ஆண்டில் நாங்கள் செழிப்பாக இருப்போம், எங்களுக்கு திருமணம்லாம் நடக்கும்னு சொல்லி ஒரு சம்பிரதாயத்தை அவர்கள் மேற்கொண்டு பிரியமானவர்களே, நாளில் பிறக்கிற குழந்தை விசேஷமானது புத்தாண்டில் வீட்டின் கதவெல்லாம் திறந்து வச்சு ஜன்னெல்லாம் திறந்து வச்சு அவங்க புத்தாண்டை வரவேற்பாங்க. ஏன்னா அந்த பழசெல்லாம் வெளியே போட்டோம், புதிய ஆசீர்வாதம் வரட்டும் அப்படின்னு சொல்லி. நம்முடைய தமிழர் போகி பண்டிகை வரப்போகுது, பழவிகளெல்லாம் ஒழிந்து போகணும். அது மாதிரி சீனர்களும் அப்படி எல்லாம் ஒரு பழக்கத்தோடு கூட இந்த புத்தாண்டில் எல்லாம் கடன்களையும் செட்டில் பண்ணுவாங்க. கடன் லோன் வாங்குறாங்கல்ல, அந்த புத்தாண்டு வருவதுக்குள்ளாக என்ன பண்ணுவாங்க, அந்த செட்டில் பண்ணுற நல்ல ஒரு பழக்கம். ஸ்தோத்திரம். நமக்குள்ள அந்த பழக்கம் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. புத்தாண்டில் யாரும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வைராக்கியமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த புத்தாண்டில் அவங்க தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். நம்மலாம் கூட நேத்தான் குளித்தோம், நியூ இயருக்கு குளிக்கலை, ஆனால் புத்தாடை. ஸ்தோத்திரம். அவங்களும் அப்படி தான் என்ன பண்ண மாட்டாங்க, தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க மாட்டாங்க. இப்போ பல தேசங்களில் பல காரியங்கள் பிரியமானவர்களே. ஜப்பான் நாட்டில்
பாருங்கள், அவங்க கோயிலை சுற்றி வர்ற காரியங்கள், அவங்களும் பலவிதமான பழக்க வழக்கங்களை வைத்து அவங்க வழிபடுற காரியங்கள் உண்டு. ஸ்பெயின் நாட்டில் அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டில் 12 கிரேப் திராட்சை பழத்தை சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டா 12 மாதமும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி கொடுக்காம ஸ்வீட் கொடுத்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்வீட் சாப்பிட்டீங்களா அப்படியே வச்சுருக்கீங்களா? சோத்திரம். அதெல்லாம் ரெடியாக முடிச்சுட்டு நினைக்கிறேன். நானும் சாப்பிட்டேன். 12 திராட்சை பழங்களை சாப்பிட்டா 12 மாதமும் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க ஒரு நம்பிக்கை. ஆனால் அதை காட்டிலும் கர்த்தர் நமக்கு 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்து அதில் ஒருவரை தோமாவை இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு அமைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆசாரிகளாக லேவர்களாக வச்சுருக்கிறார். அதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிரீஸ் நாட்டில் ரொம்ப வித்தியாசமாக அந்த கேக்கில், நான் பண்டிகையில் கிறிஸ்மஸ் சொன்னது போல் அந்த கேக்கில் அவங்க அந்த காயின் அந்த மோந்திரத்தெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிற ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை புத்தாண்டில் அவங்க வைப்பாங்க. இன்றைக்கு வேதத்தை ஆராய்ந்து பல காரியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆலயத்தில் வைத்து கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அமெரிக்காவில் சொல்லவே வேணாம், அவங்க புத்தாண்டு பயங்கரம் தடபுடலாக இருக்கும். விசேஷம் என்னன்னா பொருத்தனை சரிங்களா, பொருத்தனை செய்வாங்க, தீர்மானங்கள் எடுப்பாங்க. இனி நான் நிறைய சிகரெட் பிடிக்க மாட்டேன். நிறைய அப்படின்னு அர்த்தம், நிறைய சிகரெட் குடிக்க மாட்டேன், அதிகமாக மது குடிக்க மாட்டேன், நான் வெயிட்டை குறைப்பேன், நான் வாக்கிங் போவேன். அப்படி நிறைய பொருத்தனை செய்வாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு உலக அளவுகளை பல காரியங்களை சுயமாக வேதத்தின் அடிப்படை இல்லாமல் அவர்களாகவே பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாமோ தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவருக்கு சாட்சிகளை சொல்லி மனதார ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஆண்டை ஆலயத்தில் தோங்குறோன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாதவர். ஆமென். மீண்டும் வாசித்த வேத வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வாசிக்கலாம். என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாக இருப்பார்கள். மை tabernacle also shall be with you, I will be their God and they shall be my people அப்படின்னு சொல்லி இதை மூல மொழியில் அழகாக சொல்கிறாங்க. மூல மொழியில் என்னென்னா, என் பரிசுத்தமான கூடாரம், என்னுடைய பரிசுத்தமான கூடாரம், என்னுடைய பரிசுத்தமான இருப்பிடம் அவர்களோடு இருக்கும். ஆம், நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், அவர்கள் எனது ஜனங்களாக இருப்பார்கள். இதை மூல மொழியில் ரொம்ப அழகா, என் பரிசுத்தமான கூடாரம், என் பரிசுத்தமான இருப்பிடம் அவர்களோடு இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆம், நான் அவர்களது தேவனாக இருப்பேன், அவர்கள் எனது ஜனங்களாக இருப்பார்கள் என்றதான அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை சில நேரங்களில் வாசித்திருப்போம். அடியேன் என்னோடு பேசும்போது பிரியமானவர்களே, 37ஆம் அதிகாரம் நாம் திருப்பிக் கொள்வோமானால் 1-14 வசனம் வரைக்கும் காய்ந்த உலர்ந்து போன எலும்புகளுடைய தரிசனம். அது ஆயிரமான செய்தியில் கேட்டோம். அது யாரோடு ஒப்பிடுறார்? இஸ்ரவேலோடு கூட ஒப்பிடுறார். அவர்களை ஒரு நாளில் நான் உயிரோடு எழுப்புவேன், என் ஆவியை அனுப்புவேன். 14 வசனம் வரைக்கும் காய்ந்த எலும்புகளின் தரிசனம். 15ஆம் வசனத்திலிருந்து 28 வரைக்கும் யூதாவும் இஸ்ரவேலும் மீண்டும் ஒன்றாகும் என்ற செய்தி. ஆமென். யூதாவும் இஸ்ரவேலரும் ஒன்றாகும் என்ற செய்தியில் தான் கர்த்தர் சொல்றார், என் பரிசுத்தமான கூடாரம் இருப்பிடும்
அவங்களோடு இருக்கும். பிரியமானவர்களே, சாலமோனின் மரணத்துக்கு பின்பு தேசனாய்ச்சி ரெண்டாக பிரிந்தது. பிரிந்த அந்த தேசத்தை தேவன் என்ன செய்ய போகிறார்? 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர்களை இஸ்ரவேலின் மலையாகிய தேசத்திலே ஒரே நாடாக ஒரே ராஜா இருக்க செய்வார். ஆமென். பிரிந்து போன தேசத்தை 22ஆம் வசனம், ஒரே நாடாக ஒரே நாடாக, ஆமென் சொல்லுங்களேன், ஒரே நாடாக. ரெண்டாவது அந்த நாட்டுக்கு என்ன சொல்ல போகிறாரா? ஆமாம், ஒரே ராஜா ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? நம்முடைய தேசத்தில் இப்போ தான் அப்படி தான், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல் என்று சொல்லி நீங்கள் என்னையா சொல்கிறது? என் தேவனும் ஒரு நாட்களில் தேவாதி தேவன் கீழுக்குள்ள தேசத்தை முழுவதும் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஒரே ராஜா இருக்க போகிறார். ஆமென். அவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். ஆமென். கர்த்தர் நல்லவர். மழை பெய்யறதுனால வெளியிருக்கிறவர்கள் உள்ளே வரும்படி பட்சமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உள்ளே இடம் இருக்கிறது. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஒரே நாடாக ஒரே ராஜா இருக்க ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 23ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்கள் இனி தங்கள் நாளும் இல்லை, எல்லா இடங்களில் இருந்தோம் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து சுத்தம் பண்ணுவேன். போதும் பாருங்க. 23ஆம் வசனம், அவர்கள் விக்கிரங்களை விட்டு விலகும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென். என் பரிசுத்த கூடாரம், இருப்பிடம், வாசஸ்தலம் அவளோடும் இருக்கும் சொன்ன ஆண்டவர் இந்த யூதாவையும் இஸ்ரவேலையும் ஒரே நாடாக ஏற்படுத்தி அதுக்கு ஒரு ராஜாவாக தேவன் இருக்கும்போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்களாம்? விக்கிரகத்தை விட்டு விலகும்படி தேவன் செய்வார். 24ஆம் வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா 24, என் தாசனாகிய தாவீது என்பவர் ராஜாவாக இருப்பார், எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். இங்க பாருங்க, அடுத்தது அவர்கள் எல்லாருக்கும் மேசியா அவர்கள் மேல் ராஜாவாக அமர பண்ணுவார். அல்லேலூயா. மேசியா என்ன செய்வாரா? ராஜாவாக ஆளுகை செய்கிற அதிபதியாக தேவன் யூதா இஸ்ரவேல் மேல் வைக்க போகிறார். ஆமென். 25ஆம் வசனம் வாசிங்கன்னா 25, நான் என் யாக்கோப்பு கொடுத்ததும் அவர்கள் பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவன் என்றென்றைக்கும் அவர்களுக்கு ஆமே, அவர்கள் தேசம் என்றென்றைக்கும் அவர்களுடையதாக இருக்கும். ஆமே. என் பரிசுத்த கூடாரம், வாசஸ்தலம், இருப்பிடம் அவளோடு கூட இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் பாருங்க, சாலமோனுடைய மரணத்துக்கு பின்பு தேசம் ரெண்டாக பிரிந்தாலும் தேவன் அந்த தேசத்துக்காக இறங்கி ஒரே நாடாக ஒரே ராஜா இருக்கும்படி செய்து விக்கிரகமெல்லாம் விலக செய்து மேசியாவை கொடுத்து தேசம் என்றென்றைக்கும் அவருடையதாக இருக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. அதே போல நம்முடைய பகுதியிலும் நம்முடைய சபையிலும் நம்முடைய குடும்பத்திலும் வேலை செய்கிற இடங்களில் பிள்ளைகள் படிக்கிற இடங்களில் தேவனாக கர்த்தர் நமக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி மெஸ்ஸியா நமக்கு ராஜாவாக இருந்து நம்முடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நம்முடையதாய் மாற்றும்படி இந்த புதிய ஆண்டில் வந்திருக்கிறார். கரலை தட்டி நல்ல தேவனை நாம் மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்படி தேசத்தை அப்படியே ஆசீர்வதித்து தான் இந்த 26, 27 சொல்கிறார், அவர் நடுவே நான் என்னுடைய வாசஸ்தலத்தை என்னுடைய கூடாரத்தை என்னுடைய இருப்பிடத்தை நான் வைப்பேன். இன்னும் அழகாக சொல்றாங்க, அவங்க நடுவில் என்னுடைய தேவ பிரசன்னமோ என்னுடைய வாசஸ்தலம் இருக்கும் என்று வாக்களித்தார். ஆமென். இந்த புதிய ஆண்டின்
இந்த பிரியமானவர்களே, ஆலயத்தில் இந்த விசேஷ செய்தி கேட்டுக்கொண்ட அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, ஆண்டுடைய தேவ பிரசன்னமும் அவருடைய வாசஸ்தலமும் நம்முடைய நடுவே இருக்க போகிறது. அல்லேலூயா. நம்முடைய சபையோடு கூட இருக்க போகிறது. நாம் குடியிருக்கிற இடத்தோடு இருக்க போகிறது. நாம் குடியிருக்கிற தேசத்தோடு கூட அவருடைய இருப்பிடம், அவருடைய வாசஸ்தலம் நம்மோடு இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அநேக இடங்களிலே அவருடைய பிரசன்னம், அவருடைய வாசஸ்தலம், அவருடைய இருப்பிடம் இருந்தது. அங்கே ஆசீர்வாதம் இருந்தது. நினைவுக்கு மாத்திரம் ஒரு 4 உதாரணங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கின்ற போது, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் தெளித்த போது, மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற என்ன, இது வானத்தின் வாசல் என்று சொன்னார். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்துவம், என்னுடைய பரிசுத்தமான கூடாரம், என் பரிசுத்தமான இருப்பிடம், என்னுடைய பரிசுத்தமான வாசஸ்தலம் உங்களோடு கூட இருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. யாக்கோப்பு பிரியமானவர்களே, பிரயாணப்பட்டு போகின்ற போது அந்த லூஸ் என்கிறதான பெத்தேல் என்கிறதான இடத்துல சற்று தலை சாய்க்கும்படி அவன் தூங்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல தேவ தூதர்கள் கடந்து வந்தார்கள். அல்லேலூயா. அங்கே ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அது தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக இருந்து அந்த தூணிலிருந்து தேவன் பேச ஆரம்பித்தார். அப்போது நித்திரத்தில் அவன் சொல்லுகிறான், மெய்யாகவே தேவனுடைய இருப்பிடம் இது. அல்லேலூயா. இது தேவனுடைய வாசஸ்தலம், இது தேவன் குடியிருக்கிற இடம் என்று சொல்லி அந்த யாக்கோபோடு கூட ஆண்டுடைய வாசஸ்தலம் இடப்பட்டது, ஆண்டுடைய இருப்பிடம் காணப்பட்டது. உடனே அவனுக்கு ஒரு தேவ பிரசனம் கிடைத்தது. அல்லேலூயா. போக வேண்டிய ஒரு வழி நடத்தல் உண்டாயிற்று. தன் சகோதரனை சந்திப்பதற்கு முன்பதாக தன் மாமன் வீட்டு போவதற்குரிய எல்லா வழிகளையும் கொடுத்து ஒரு தெய்வீக பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்க கூடுமானால், இந்த ஆண்டு துவங்கி இருக்க தேவ பிள்ளையே, உன் நடுவே, உன் வீட்டின் நடுவே, நம்முடைய சபை நடுவே தேவ வாசஸ்தலத்தை இருப்பிடத்தை அவர் அமைத்து நமக்கு தேவ பாதுகாப்பை கொடுக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ வழிநடத்தை நீ காண போறீங்க. ஆமென். தேவ பிரசனத்தை நீ காண போறீங்க. ஆமென். பயந்து நடுங்கி தன் சகோதரனுக்கு பயந்து ஓடின போது, பிரியமானவர்களே, அவன் தங்கின இடம் தேவ வாசஸ்தலமாக, தேவ தங்கியிருக்கிற இருப்பிடமாக கண்டபோது அங்கே ஒரு தேவ பிரசன்னமும் வழி நடத்தலும் பாதுகாப்பும் கிடைத்தது போல இந்த ஆண்டு நம்முடைய சபை, நம்முடைய குடும்பம் கூடியிருக்கிற மாத்திரமல்ல, இந்த செய்தியை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கிடைக்க தேவன் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை அப்படி நிறைவேற நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென். இரண்டாவதாக ஒரு படிக்கடு போகலாம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25 வரைக்கும், 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கூடுமானால் 24, 18 நான் வாசிப்போம். காத் என்பவன் தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் எபிலிஸ்தனாகிய அருவானை களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்னான். நாம சொல்லுங்களேன். நீ 25 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 25 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க, அங்கே பிசாசினால ஜனங்களை தொகுதியும்படி அவங்க ஏவப்பட்டு தாவீது செய்த தவறினால பெரிய ஒரு வாதை, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தூதனானவன் என்ன செய்கிறான்? கிபியோனின் மேட்டில கடந்து வந்து சங்காரம் செய்யும்போது
தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல நடந்த காரியம் என்னன்னா, நீங்கள் 16 வாசிங்கன்னா 16, தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனசாப்பட்டு ஜனங்களை சங்கரிக்க தூது நோக்கி போதும் நிறுத்து என்றான். இருந்தான். இது நீங்கள் அழகா 1 21 29 வாசிங்கன்னா, கிபியோனின் மேற்றில் கர்த்தருடைய வாசஸ்தலம் இருந்தபடினாலே அந்த இடத்துல வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் மோசே இந்த இடத்துல பலிபீடம் கட்டி தொழுது கொண்ட நாட்கள் உண்டு. பின் நாட்கள் தாவீது நாட்களிலே பிரியமான பெரிய ஒரு வாதை வந்தபொழுது இந்த கிபியோனின் மேற்றில் தேவனுடைய தூதன் இடைப்பட்டு, இது கர்த்தருடைய வாசஸ்தலம், தேவன் இங்கு இருக்கிறார், இங்கே பலிபீட கட்ட வேண்டும் சொன்ன பொழுது அவன் இலவசமாக அல்ல, கிரயம் கொடுத்து வாங்கி கர்த்தர்கொண்டு ஒரு பலிபீடத்தை கட்டின போது அங்கே வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. அருமையான சபையாரே, தேவப்பிள்ளையே, பெரிய ஒரு வாதை கடந்து வந்தபோது கிபியோன் மேட்டில் கர்த்தருடைய வாசஸ்தலம் இருந்தபடினாலே வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென். இந்த மாதம் கர்த்தருடைய வாசஸ்தலம், கர்த்தருடைய இருப்பிடம், கர்த்தருடைய கூடாரம் நம்முடைய பகுதியில், நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஸ்தாபித்து நமக்கு விரோதமாக வருகிற எல்லா வாதைகளை கர்த்தர் எடுத்து போட போகிறார். அல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 91:10, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென் சொல்லுங்களேன். வாதை நிறுத்தின கிபியோனின் மேட்டில கர்த்தருடைய வாசஸ்தலம் இருந்து கிரியை செய்தது போல இன்றைக்கு வருகிற வியாதின் கூறுகளை, வாதைகளை, சாபங்களை, தரித்திரங்களை கர்த்தருடைய வாசஸ்தலம் நம்மோடு இருந்து எல்லாவற்றிலிருந்து நம்மை காக்க போகிறது. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பரிசுத்தமான கூடாரம், என் பரிசுத்தமான இருப்பிடம், என் பரிசுத்தமான வாசஸ்தலம் அவங்களோடு இருக்கும். கிபியோனின் மேற்றில் வாசஸ்தலம் இருந்தது, வாதை நிறுத்தப்பட்டு ஜனங்கள் எல்லாம் காக்கப்பட்டார்கள். ஆமென். 2026 பிரியமானவர்களே, நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அரசியலில் பல மாற்றங்கள், தொழில் துறையில் பல மாற்றங்கள், மாத்திரமல்ல தொழில்நுட்பத்தில் பல மாற்றங்களை நாம் சந்திக்க போகிறோம். பிரியமான எல்லா நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்ற போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். மூன்றாவதாக எசேக்கியேல் திருப்புஸ்தகம் 10 வாசிப்போம். எசேக்கியேல் 10 கர்த்தருடைய மகிமை ஆலயத்தினுடைய வாசற்படியிலிருந்து புறப்பட்டு போதும். 11 12-22 வாசிக்கலாம். எசேக்கியேல் என்னுடைய கட்டளையின்படி, எசேக்கியேல் 11 22 23. அப்போது கேருபீன்கள் எழும்பின, சென்றன, கர்த்தருடைய மகிமை உயர இருந்தது. 23 கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவில் இருந்தது. கவனிங்க, எசேக்கியா ஆண்டவருடைய ஆவிக்குள்ளான போது கர்த்தருடைய மகிமை எங்க இருந்தது? ஆலயத்திலிருந்து புறப்பட்டது. போக 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 நகரத்தின் நடுவுக்கு வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆலயத்துக்குள்ள அருவருப்பான காரியங்கள், ஆலயத்துக்குள்ள தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எழுந்த போது ஆலயத்துக்குள்ள இருந்த மகிமை ஆலயத்தை விட்டு வெளியே போய் நகரத்தை விட்டு வெளியே போக ஆரம்பித்தது. ஆமாம் சொல்லுங்களேன். ஆனாலும் தேவன் ஆலயத்தின் மேல் உள்ள வைராக்கியத்தின் நிமித்தமாக அதே எசேக்கியேல் 43 நீங்க வாசிங்கன்னா, எசேக்கியேல் 43:7 வாசிப்போம். மனுபுத்திரனே, நடுவே
என்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதப்படியின் சனமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டுடைய மகிமை மீண்டும் அங்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தை போல் எரிச்சலை போல் இருந்தது, அவருடைய மகிமை பூமியினால் நிறைந்தது. பாருங்க 4ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமை கிதாக வந்து வாசல் வழியாய் மீண்டும் ஆலயத்துக்குள். 5ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிறைவேற்றுதே. பிள்ளையே, ஒரு காலத்தில் ஆலயத்தில் அருவருப்பு, ஆண்டவருக்கு பிரியமால்லாத காரியம் நடந்த போது அங்கே மகிமை ஆலயத்தை விட்டு வெளியே போய்விட்டது. அல்லேலூயா. ஆனால் தேவன் தாம் வாசம் பண்ணுகிற ஆலயத்தை நேசிக்க ஆரம்பித்தார், அது சுத்திகரிக்க ஆரம்பித்தார். மீண்டும் 7ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்தி நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பலிபீடமாக இருக்கன்னு சொல்லி அவன் நேசித்த போது மீண்டும் அதே மகிமை ஆலயத்துக்குள்ள வர ஆரம்பித்தது. கரத்தட்டி ஆட மகிமைப்படுத்தலாமா? ஆமை, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, ஒருவேளை நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்பதை வேதம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் போது, இந்த ஆலயத்து குறித்தான பக்தி வைராக்கியம், இந்த ஆலயத்து குறித்தான ஊழியங்களை செய்யும் போது கடந்து போன மகிமை இந்த ஆண்டில் திரும்ப வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கெல்லாம் தேவனுடைய வாசஸ்தலம், எங்கெல்லாம் தேவனுடைய இருப்பிடம் இருக்கிறதோ அங்கே ஒரு தேவ வழிநடத்தல் காணப்படும், தேவ ஜனங்கள் காக்கப்படுவார்கள், இழந்த மகிமை திரும்ப வரும். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆலயத்தில் மீண்டும் மகிமை கத்த கொண்டு வர போகிறார். நம்முடைய குடும்பத்தில் மீண்டும் மகிமை கொண்டு வர போகிறார். உடைய வேலை ஸ்தலங்களை மீண்டும் மகிமை கொண்டு வர போகிறார். உடைய பிள்ளைனுடைய படிப்பில் ஆண்டவர் மகிமை கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிற பலமாக கரை தட்டி ஆண்டவருடைய நாமத்தில் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். கடைசியாக வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முடிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமா இருக்கிற பரிசுத்தமான வாசஸ்தலம் உங்களிடத்தில் இருக்கும். ஆமே. நம்முடைய சபையில் இருக்க போகிறது, நம்முடைய குடும்பத்தில் இருக்க போகிறது. நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் அவருடைய இருப்பிடத்தை, அவருடைய வாசஸ்தலத்தை அவர் ஸ்தாபிக்க போகிறார். அல்லேலூயா. இங்கே கடைசியா 21:3 மனுஷரிடத்தில் அவர் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து வசனம் சொல்லுகிறது, சதா காலமும் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உலகம் நம்ம விட்டு போகலாம், சொந்த பந்தம் விட்டு போகலாம், ஆனால் நம்மத்திலே வாசஸ்தலத்தை கூடாரத்தை அமைத்து நம்மோடு வாழ விரும்புகிற, நம்மோடு இருக்க விரும்புகிற தேவன் அவர் சதா காலங்களிலும் நம்மோடு கூடவே இருக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆயில்தான் ஆண்டவர் செய்ய சொன்னார், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள். ஆமென். யாக்கோபோடு கூட உடைய வாசஸ்தலம் இருந்தபோது தேவ பிரசன்னமும் வழிநடத்திலும் பாதுகாப்பு இருந்தது. ஆமென், ஆமென். தாவீது நாட்களிலே ஒரு பெரிய ஒரு வாதை வந்தது, ஜனங்களை சங்கரிக்கும்படியாய் கிபியோனு மேட்டில் வந்தபோது அங்கே தேவனுடைய இருப்பிடத்தை ஆண்டவர் அமைத்து ஜனங்களை காப்பாற்றினார், ஜனங்களுக்கு காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, ஆமென். எசேக்கியா கண்ட தரிசனத்தில் ஆலயத்தை விட்டு மகிமை வெளியே சென்று நகரத்தை விட்டு கடந்து போனது, மீண்டும் ஆலயத்தின் மீது வைராக்கியத்தின் நிமித்தமாக தம்முடைய வாசஸ்தலத்தை, தம்முடைய மகிமையை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்தது போல வந்திருக்கிற நம்மிடத்தில் கொண்டு வருவார். அல்லேலூயா. கடைசியா மனுஷனிடத்தில் தம்முடைய வாசஸ்தலத்தை மகிமையாக நிறுத்தி இந்த 2026 முழுவதும்
நம்மோடு கூடவே இருக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த 4 நிலையில் அவருடைய வாசஸ்தலம் நம்மோடு இருந்து சொல்லப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்கள் நமக்கு உண்டாகும்படி நாங்கள் மனதார வாழ்த்துகிற கர்த்தரமை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய விசுவாசத்துக்காக, விசுவாசம் பெருகுவதற்காக சில காரியங்கள் உபாகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனப்படி இந்த 2026ஐ கர்த்தர் துவங்கி இருக்கிறார் என்று விசுவாசிங்கள். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்கிறேன், 2026ஐ ஆண்டவர் துவங்கி இருக்கிறார் என்று நீ விசுவாசிங்க. கரம் தட்ட மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 65:11 படி இந்த 2026ஐ ஆண்டவர் எனக்கு நன்மையினாலே முடிச்சு விட்டுவார். கரலை தட்டி பெற்றுக்கொள்வோம். ஆமென். அப்படி நீங்கள் விசுவாசிக்க போறீங்க. அல்லேலூயா. சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 15 படி இந்த 2026ஆம் டைம் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற விசுவாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா பிரசங்கம் பண்ண சொன்னாங்கல்ல, ஆமாம். வந்து ராகாலம் பார்க்கறதுல ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நொடி பொழுது யார்கிட்ட கலக்குது? கர்த்தரின் கரத்தில் இருந்து விசுவாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனப்படி அவர் சகலத்தையும் அந்தந்த மாதத்தில் அந்தந்த வாரத்தில் நம்முடைய சபைக்கு செய்வார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க. ஆமென். அவர் சகலத்தையும் அந்தந்த காலத்தில் என் குடும்பத்தில் செய்து முடிப்பார்னு நீங்கள் விசுவாசிப்பார்களானால் இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு 16:3 படி இந்த 2026 காலத்தை நீங்கள் நிதானித்து செயல்படுங்க. ஆமென். இயேசு சொல்லுவார் இல்லை, காலத்தை நிதானித்து பாருங்கன்னு சொல்லுவார் இல்லை. இந்த 2026ஆம் ஆண்டு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரனுடைய காலத்தை நிதானித்து செயல்படுங்க. அல்லேலூயா. ஆமென். ஜனவரியில் என்ன செய்யணும், ஏப்ரல் மாதத்தில் என்ன செய்யணும், டிசம்பர் மாதத்தில் எதை துவங்கணும் என்று காலத்தை நிதானித்து செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேற எங்கேயோ ஒன்றும் மந்திரம் மாதிரி இல்லை. வசனம் தான் நமக்கு தரிசனம். அல்லேலூயா. வசனம் தான் நமக்கு வாக்கு தத்துவம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2026 நீங்கள் மௌனமாக இருக்காதீங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் மௌனமாக இருந்தீங்கன்னா சில ஆசீர்வாதங்களை இழந்துருவோம். செயல்பட வேண்டிய இடத்துல செயல்படுவோம், எழும்ப வேண்டியதில் எழும்புவோம், வேதத்தை சொல்ல வேண்டியது வேதத்தை சொல்லி ஜெபிப்போம், உபவாசிக்க வேண்டிய இடத்துல நாம் உபவாசிப்போம். இந்த ஆண்டில் கொடுக்கப்பட்ட காலத்தில் மௌனமாக இருக்காதீங்க, தீவிரமாக செயல்பட அர்ப்பணிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வெளிப்படுத்தல் 11:18 படி இந்த ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் எனக்கு பலன் கொடுக்கும். ஆமென். பலன் அளிக்கும் காலம் என்று நீங்கள் நினைங்க. கர்த்தர் சகலமும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்து இந்த 7 காரியங்களை செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த ஆண்டு முடிவில் இந்த அடிப்படையில் சாட்சி சொல்ல போகிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். அது விசுவாசத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். அதே நேரத்தில் இந்த சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும் அப்படின்னா நாம் சில காரியங்களை அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். லூக்கா 5:36 படி பழைய வஸ்திர துண்டை புதிய வஸ்திர துண்டோடு என்ன பண்ணாதீங்க, இணைக்காதீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கரங்களை பிடிச்சி அப்படி பக்கத்தில் கையில் பிடிச்சி தூங்குனா தட்டி தட்டி பழைய வஸ்திர துண்டை, சத்தம் வரலையே, பழைய வஸ்திர துண்டை புதிய வஸ்திர துண்டோடு இணைக்காதீங்க, வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. கரலை தட்டி
இது ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் கரத்தை பிடிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17 படி, புது திராட்சை ரசத்தை பழத்துருத்தியில் வார்த்து வைக்காதீங்க, கெட்டு போகும். சொன்னாங்களா? சொன்னாங்களா? இது அர்ப்பணிப்பு. இது அர்ப்பணிச்சாதான் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் கரத்தை பிடிங்க. எபேசியர் 4:24 படி, பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். கரலை தட்டி ஆண்டு மைப்படுத்தலாமா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே மறுபடியும் கரத்தை பிடிங்க. லேவியராகமம் 26:10 படி, புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குங்க, எல்லாவற்றையும் புதிதாக்குவார். கரலை தட்டி ஆண்டு மைப்படுத்தலாமா? ஆமென். கண்களை மூடி, பரலோக பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய ஆண்டின் வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ நல்லவராக இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பழைய ஏற்பட்ட நாட்களில் அநேக தரம் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு நீ விலகி சென்றீங்கப்பா. இந்த 2026 என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் சொல்லி என் சபை கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக சோத்திரம். என் விசுவாச குடும்பத்தை கொடுத்த வாக்குத்தத்துக்காக சோத்திரம். ஆண்டவரே, கண் விழித்து இப்படி வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை நிறைவேறும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு என்று விசுவாச ஆண்டவரே அர்ப்பணித்திருக்கிறாங்கப்பா. அது அப்படியே கடைப்பிடித்து இந்த வார்த்தை சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்வோம். இந்த ஆண்டு சபை நடுவே சொல்லுவோம். வீடுகளிலே தனிப்பட்ட வாழ்க்கை ஜெபத்தில் அறிக்கை செய்து நாம் சுதந்திரிப்போம். கர்த்தர் மகிமையான காலம் செய்வாராக. அல்லேலூயா. தொடர்ந்து ஆமென். சில அறிவிப்புகளாகவும் நன்றி உரையாகவும் செயலல் அவர்கள் ஆமென் பகிர்ந்து கொள்வார்கள். ஆமென். பிரைஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நமது வட்டார ஆயர் அவர்களுக்கும், பழைய வருட ஆராதனையில் தேவ செய்தி அளித்த ஐயா அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வசனம்: தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு துவக்கம் முதல் இம்மட்டும் நமது சபையின் விசுவாச குடும்பங்கள், திருச்சபையின் ஊழியங்களிலும் ஊழியம் செய்தவர்கள், ஊழியத்தில் பங்கு பெற்ற மற்றும் ஊழியத்திற்காக பிரயாசப்பட்ட அனைவரையும் கடந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தின்படி என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குத்தத்த வசனத்தின்படி நிறைவேற்றி எங்களை வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் ஏறெடுக்கிறோம். கடந்த ஆண்டு நமது திருச்சபையின் மூலமாக நடைபெற்ற ஊழியத்தின் சில விவரங்களை உங்கள் மத்தியிலே வாசிக்கிறோம். விசேஷித்த ஜபக்கூட்டங்கள் 9 நடைபெற்றது. குடும்ப ஜபக்கூட்டம் 10 குடும்ப ஜபக்கூட்டங்கள் நடைபெற்றது. இரவு ஜபம், முழு இரவு ஜபம் 4 மாதங்கள் நடைபெற்றது. புதிய வீடு பிரதிஷ்டை 3 செய்யப்பட்டது. 4 திருமணங்கள் நடைபெற்றன. குழந்தை பிரதிஷ்டை 13 குழந்தைகளுக்கு குழந்தை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மரண நிகழ்வுகள் 10 மரண நிகழ்வுகள் ஏற்பட்டது. ஆறுதல் செப்பக்கூட்டம் 10 ஆறுதல் செப்பக்கூட்டங்கள் நடைபெற்றது. முதலாம் ஆண்டு நினைவு செப்பக்கூட்டமாக 5 செப்பக்கூட்டங்கள் ஏறெடுக்கப்பட்டன.
ஞானஸ்தானம் 29 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. குழந்தை பிறந்தநாள் விழா 6 குழந்தைகளுக்கு பிறந்தநாள் விழா நடைபெற்றது. வலதுகை ஐக்கியத்தின் மூலமாக 5 குடும்பங்கள் சபையிலே இணைக்கப்பட்டார்கள். 3 கடைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 4 குழந்தை நம் விசுவாச குடும்பங்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டில் நமது சபையில் வழக்கம் போல் நடைபெற்றதான ஊழியங்கள் சாம்பல் புதன் ஆராதனை, 40 நாள் அதிகாலை ஜெபம், சிலுவை தியான கூட்டங்கள், பரிசுத்த வார கூட்டங்கள், புனித வெள்ளி ஆராதனை, குருத்தொலை பவனி, கிறிஸ்தவ பக்தி மச் சங்கத்தின் மூலமாக வருடந்தோறும் நடைபெறுகிறதான மலைமேல் சிலுவை அமைத்தல், மே மாதத்தில் நடைபெறுகிறதான VBS வகுப்பு மற்றும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி விடுதலையின் உபவாச ஜெபம் மற்றும் கிறிஸ்தவ பக்தி மச் சங்கத்தின் மூலமாக நடைபெறுகிறதான அற்புத சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டங்கள், சகோதரர்கள் ஐக்கியத்தின் மூலமாக பெபையால் எழுப்புதல் முகாம், ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளின் சிறுவர் கொண்டாட்டம் மற்றும் சபை மூலயமாக வேதவினா எழுத்து தேர்வு நடைபெற்றது. மாத்திரமல்ல, வேதாகம வகுப்பு BTH பட்டப்படிப்பு படிப்பதற்கான ஒரு வகுப்பு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நவம்பர் மாதத்தில் நடைபெறுகிறதான சேர்ப்பின் பண்டிகை நடைபெற்றது. கிராம ஊழியங்கள் 3 முறை நாம் கிராம ஊழியங்கள் சென்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜவாது மலையில் ஊழியம் செய்யப்பட்டது. கிளை சபை கோழித்தண்டலம் கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி வழங்குதல் என்று போன்ற காரியங்கள் நடைபெற்றது. மாத்திரமல்ல, கிராமத்தில் கிறிஸ்மஸ் விழா என்று ஒரு சுவிசேஷத்தோடு கூடிய அந்த கிராமத்தில் உதவி செய்யும்படியாக அந்த நிகழ்ச்சிகள் அந்த கடந்த வருஷத்திலே நடைபெற்றது. மாத்திரமல்ல, நமது பகுதி மக்களுடன் கிறிஸ்மஸ் விழா நடைபெற்றது. சுவிசேஷம் அறிவித்து அவர்களுக்கு கேக் வழங்கப்பட்டது. சபைக்கென்று சபை மூலமாக வாங்கப்பட்டதான பொருட்களின் விவரம் 2 வால் ஃபிட்டிங் ஃபேன் 25 இன்ச்சஸில் ஒரு 2 ஃபேன் வாங்கப்பட்டது. மாத்திரமல்ல, நம்ம பலிப்பீடத்தில் போதகர் அமர்வதற்கென்று ஒரு 3 உட்டன் சேர் செய்யப்பட்டது. அது மதன் கோகிலா குடும்பத்தின் மூலமாக காணிக்கை மூலமாக அது வாங்கப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, மிஷனரி MR டேமன் அம்மா பாரிஸ் சாலையிலே தடுப்பு வைப்பதற்காக 3 இரும்பு தடுப்புகள் செய்யப்பட்டது. மாத்திரமல்ல, வருட நிறைவு ஸ்தோத்திர ஜப கூட்டம் உபவாச ஜபம் SU கேம்புக்காக நம்ம அழைத்து செல்லப்பட்டது. மாத்திரமல்ல, வாட்டர் டிஸ்பென்சரி ஹாட் அண்ட் கூல் வாட்டர் டிஸ்பென்சரி ஒன்று வாங்கப்பட்டது. அண்டை மாநிலத்துக்காக ரூபாய் 1,00,000 காசோலையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, டிசம்பர் மாதத்தில் செய்த எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் சிறப்பாக இயற்கை சூழ்நிலைகளை மாற்றி நடத்தி கொடுத்தார். மாத்திரமல்ல, கடந்த ஆண்டு நடைபெற்ற அனைத்து ஊழியங்களிலும் கலந்து கொண்ட கர்த்தருடைய நாமத்தை பாட்டினாலும் தாளந்துகளினாலும் சாட்சியினாலும் காணிக்கையினாலும் பிரயாசத்தினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தின உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களை நல்ல ஆலோசனைகளுக்கு கொடுத்து ஊக்கப்படுத்தி வந்ததான வட்டார போதகர் வேதாகம் அம்மையார் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிளை சபை போதகர் அவர்களுக்கும் சகோதர ஐக்கியத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் அதன் உறுப்பினர்கள், கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் அதன் உறுப்பினர்கள், ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்கள், சபையின் கோயில் பிள்ளை அவர்களுக்கும், சபையின் எலக்ட்ரிஷியன் அவர்களுக்கும், ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் செய்கிறதான சகோதரர்களுக்கும், மாத்திரமல்ல இசைக்கருவி வாசிக்கிற வாலிப சகோதரர்களுக்கும், பாடற் குழுவினர்களுக்கும், திருச்சபை சுத்தம் செய்து தந்ததான சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, யூடியூப் மூலமாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறதான வாலிபர்கள் மற்றும் சபை விசுவாச குடும்பங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, சபை நிர்வாக குழுவினர்கள் எங்களோடு அதிகமாய்
இணைந்து செயல்படுகிற விசுவாச குடும்பங்கள் உங்கள் யாவருக்கும் சபை நிர்வாகத்தின் குடும்பத்தின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, இந்த வருடத்தின் வாக்குத்தத்த ஸ்டிக்கர் நீங்கள் சபை முடிந்த பிறகு சபை மூப்பர்கள் முன்பதாய் நிற்பார்கள், அவர்களிடம் பெற்றுச் செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது தொடர்ந்து சபைக்குரிய ரெபேக்கால் ஒரு சகோதரி திருமதி சாரால் மதுரவாயில் பகுதி அவங்க இருதய அறுவை சிகிச்சைக்காக இருக்காங்க. அவர்களுக்கு ஜெபித்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு காருடைய கீ மிஸ்ஸிங்னு சொல்லி ஒரு சாவி யாராவது எடுத்தால் சபை நிர்வாகத்தில் கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்தமாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் முழுவதுப்பாராக. அல்லேலூயா. நம்ம யாரும் எழுந்து நின்று அவன் 171வது பாடலை ஆமென் சோத்திரிக தந்தானை துதிப்போமே திருச்சபையாரே கவி பாடி என்ற பாடலை பாடுகின்ற போது இந்த புதிய ஆண்டின் முதல் காணிக்கை படைத்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து நமக்கு பந்தி இருக்கிறது. கர்த்தர் முழுவதும் இருப்பாராக. 171வது பாடல். பிரைஸ். சபையாரை கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நம கடந்த நந்தமான வில்லுக்கு அரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நம கடந்த நந்தமான வில்லுக்கு அரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. திரு சபையாரை கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. பொய்யார சிசியோனே நீயும் மெய்யாகவே களி குடி கையை கூப்பி துதி செய்குவாயே மகிழ் கொள்ளுவாயே நாமும் ஐயன் இயேசு குடி கையை கூப்பி துதி செய்குவாயே மகிழ் கொள்ளுவாயே நாமும் தந்தானை துதிப்போமே. திரு சபையாரை கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கலித்தாரே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கலித்தாயே. என்ன கடங்கால எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி போதையுமே. என்ன கடங்கால எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி போதையுமே. தந்தானை துதிப்போமே. திரு சபையாரை கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சுத்தாகுன சபையே உன்னை மூச்சாய் கொல்லவை அலைந்து திரிந்து சுத்தாகுன சபையே. சொத்து குலையுடை சத்தியாக தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வர சத்து குலை துணை சத்தியாக தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வர தந்தானை துதிப்போமே. திரு சபையாரை கவி
கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி புறத்திருந்த சீயோனே அலங்கரித்து உன்னை அந்த மணவாட்டியாக்கினது. என்னை ஆரங்கள் ஊட்டி அலங்கரித்து உன்னை அந்த மணவாட்டியாக்கினது. துதிப்போமே. திருசபையோரை கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே உம்மை அலங்கார பூமி அடித்து படித்து சிங்கார கன்னிமாரே மங்கார உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி பணிந்திடும் மங்கார உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி பணிந்திடும் தந்தானை துதிப்போமே. திருசபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. பொய்யாரத்து சீயோனே மெய்யும் மெய்யாகவே களி கூர்ந்து நேர்ந்து. பொய்யாரத்து சீயோனே துதி செய்குவாயே மகள் கொள்ளுவாயே. நாமும் ஐயன் இயேசு கரி கையை கூப்பி துதி செய்குவாயே மகள் கொள்ளுவாயே. நாமும் தந்தானை துதிப்போமே. திருசபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கண்ணார கலித்தாயே நம்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கலித்தாயே என்ன கடந்தாத எத்தனையோ நன்மை முன்னும் சொன்னாய் மாறி போர் வேதுமே என்ன கடந்தாத எத்தனையோ நன்மை இன்னும் உன்னே சொனமாகி போர் வேதுமே தந்தானை துதிப்போமே. திருசபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. அப்படியே அமர்ந்து கொள்வோம். விசேஷமாக இந்த ஆண்டின் முதல் ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கவும் அவருடைய கருத்து வாங்கி அவருக்கு படைக்கவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். விசேஷமாக பந்தி நேரத்தையும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். 485 ஒரு சந்த பாடுகின்ற போது முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் பந்திக்கு தகுதியானவர்கள் முன்பாக வந்து ஆயத்தமாக இருக்கும்படி பரிசுமாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. இயேசு தாமே
காட்டிக்குள்ள அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் ரத்தத்தினாக புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கணவன், ஏனெனில் அபாத்திரமாய் போதனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னது என்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கணி தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். பந்திக்கு ஆயத்தமுள்ளவர்கள் முன்பாக வந்து ஜபத்தோடு அர்ப்பணித்து கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு கிருபையாக ஜீவனை கொடுத்து விருப்பத்தின் செய்கை உண்டாக்கி ஆலயத்தில் வந்து அவரை ஆராதித்து ஒரு வார்த்தை கேட்டு அப்படி பந்தில் கையிடும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நடக்கில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். நம்மிலே பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். அதே நேரத்தில் பாவத்தை அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர் நம்மோடு கூட. தகப்பனே துதிக்கிறோம். ஆவியானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வருகையை நாங்கள் அறிவிக்கிறோம். ஆண்டவர் உம்மோடு செய்கிற உடன்படிக்கை அல்லவா, ரத்தத்துக்கு உரியவர்களா இந்த வருஷத்தில் எங்களை நினைத்தீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் அர்ப்பணிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விடை மாற்றான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நம்ம அர்ப்பணித்து ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, புதிய ஆண்டின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். முதல் ஆராதனையில் எங்களை பாட வைத்து துதிக்க வைத்திருப்பா ஆண்டவரே. எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் கையிடும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை முன்பாக இருக்கிற பந்தி பொருட்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இதை கையிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தகுதிப்படுத்துங்க, கொடுக்கிற எங்களையும் பொறுப்படுங்கப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு தாமை கடவுள் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இது வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்குது என்றார். நாமும் அப்படி செய்வோமாக. ஆமென். கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமடக்கல்லோ, உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவப்பத்தை நீ, தேவகுமாரனின் ஜீவப்பத்தை நீ நின்று அவளுடன் நின்றும் விளைத்தீர. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. ரத்தமல்ல நீ செய்த அநியாயத்தை சொல்ல,
பாவமெல்லாம் மெல்ல செங்குண்ட தயை நான் என்ன சொல்ல கோபமில்லாமல் உன்மா பாவம் தீத்திட கோபமில்லாமல் உன்மா பாவம் தீத்திட கூறி பிதாவின் முன்னேறின ரத்தமே கர்த்தரின் பந்தியில் வா. இயேசு கிறிஸ்து சரீரமாக்கப்படினால சொந்தத்தோடு நாம் புசிப்போமாக. அந்தபடி பாத்திரத்தை எடுத்து இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கை அடையாளமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி வானம் பண்ணுங்கள் என்றார். நாம் அப்படி செய்வோமாக. ஆமென். கீட்டை கூரோஜன பந்திதனில் சேரு சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் தங்கள் மனம் வைத்து அந்நியனாகாது கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர் போனே இருதய சுத்ததிடனாமே. இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு இது தாமதமும் இல்லாதி போதேவா கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. ரத்தத்தை சிந்தின கர்த்தரன் வாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. பாத்திரம் கல்வாரி மேற்றிலே பாவல சிதைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமால் கூறினால நம் சோதரத்தோடு நாம் வாழப்போம். பிதாவே, இந்த வார்த்தை கேட்டு அதில் கைட்டுள்ள ஆசீர்வதிப்பீராக. இதுவித்த நன்மைகள் கிருபைகள் உண்டாகட்டும். ஆமென். சென்று வாருங்கள். சமாதானம் தாமே உங்களோடு கூட இருப்பாங்க. ஆமென். Check, praise the Lord. சொல்லலாகும் அதிசயம் நடந்து
நிலை தீடும்படி அருந்தும் என்றாரே அதிசய அன்பரின் நேசம் சொல்லலாகும். நெருங்கினதாலே பாவமாசிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக்கப்பட்ட சொந்தத்தோடு நாம் புசிப்போமாக. சர்க்கார் அருகி நின்றாரே அருகின சீஷர்காய் மருகி நின்றாரே அதிசய சொல்லலாகும். நீரவினில் வியாகுலத்தோடு வியாழனிரவினில் வியாகுலத்தோடு விளம்பின போதகம் மறந்திடலாமோ விளம்பின போதகம் மறந்திடலாமோ அதிசய அன்பரின் நேசம் சொல்லலாகும். பொழியும் போல் சேர்ந்து தம்மோடு சொலியும் பொழியும் போல் சேர்ந்து தம்மோடு முடிவு பரியந்தம் நிலைப்பேன் என்றாலே முடிவு பரியந்தம் நிலைப்பேன் என்றாலே அதிசய அன்பரின் நேசம் சொல்லலாகும். பாத்திரம் கல்வாரி மேற்றிலே பாவலுக்கு சிந்தனை இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக்குவினாலே நாம் சுதந்திரத்தோடு பானம் பண்ணுவோம். பல்லவ பிதாவே, இந்த வார்த்தை கேட்டு பந்தில் கேட்டு ஆசீர்வதிப்பீராவே. இது நன்மைகள் கிருபைகள் உண்டாகட்டும். ஆமென். சென்று வாருங்கள். சமாதான தேவன் தாமே கொடுக்கிறது.